ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த சின்னதாக ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி சின்ன பேஸ்கெட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஆஃப் ரோல் இருந்தாலே போதும், தாராளமாக இந்த பேஸ்கெட் வந்து நம்ம போட்டுடலாம். இப்போ இது எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பேஸ்கெட் போடுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து 13 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அதோட அளவு வந்து 3.5 அடி. நான் ஒரு ஒயர் வந்து மெஷர் பண்ணி காட்டுறேன். ஒரு 1 அடி ஸ்கேலில் மெஷர் பண்ணுறேன். 1 2 3 3.5 கரெக்டாக 3.5 அடியில் 13 ஒயர் நான் கட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒயிட் கலரில் ஒரே சேம் கலர்லேயே வந்து நான் ஒயர் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போது பேஸ் வந்து எப்போதும் நம்ம போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க, அதை வந்து ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. அது எந்த இடத்துல முடியுதோ அதை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இது வந்து ரன்னிங் ஒயரு, ரோலில் சுற்றி வச்சுருக்கேன் நான். அந்த ஒயரை எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஒயரை மடக்கிட்டேன். இது வந்து ரன்னிங் ஒயரு, ரோலில் இருக்க ஒயரு. இப்படி பிடிங்க. எப்போதுமே நம்ம வந்து ஒரு விரல் கம்மியாக தானே மடிப்போம், அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ நம்ம நாட் போடலாம். இப்போ மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சைடு இருக்கிறது நம்ம வந்து ஒரு விரல் கம்மியாக மடித்தோம் இல்லைங்களா, அந்த ஒயரு. இது வந்து ரோலில் இருக்கிற ரன்னிங் ஒயரு. இப்போ இது வந்து 2வது ஒயரு. நம்ம கட் பண்ண 13 ஒயரில் 2வது ஒயரை வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலான்னு பாருங்கள். ஈக்குவல் இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம 13 ஒயர் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் இதே போல் ஈக்குவலாக மடித்து நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது தான். நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். சரிங்களா? ரன்னிங் ஒயரில் ஒவ்வொரு ஒயரையும் மடித்து ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 13 ஒயரும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது ரன்னிங் ஒயர் வந்து நம்ம கட் பண்ணி விடணும் ஃபஸ்ட்டு லைனுக்கு. இப்போ சைடில் இருக்குது இல்லைங்களா ஒயரு, ஒரு விரல் கம்மியாக நம்ம மடித்தோம் இல்லைங்களா, அதை அளவாக வச்சு ஃபஸ்ட் லைனை நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போது டோட்டலாக வந்து நம்ம வந்து 5 லைன் போடணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு 3 லைன் ஒரு மாதிரியும், அடுத்து லாஸ்ட் இந்த சைடும் ஒரு லைன் கம்மி பண்ணி போடணும். இப்போ வந்து சைடில் இருக்க ஒயரை அளந்துக்கோங்க. அளந்துட்டேன், மடிச்சுக்கோங்க. மடிக்கும் பொழுது நம்ம அளந்த ஒயர் வந்து அடியில் இருக்கணும். அப்போ தான் இப்போ போடும் பொழுது நமக்கு லெஃப்ட் சைடு வரும். சரியா? சரியா? இப்போது ஒவ்வொரு ஒயரோடையும் நாட்ஸ் போடணும். நாட்ஸ் போட்டுட்டு சைடில் இருக்கிற ஒயரை அளவாக வச்சு நம்ம கட் பண்ணி விடணும் செகண்ட் லைனை. இது நம்ம வந்து இந்த சைடு ஒரு லைனும் இந்த சைடு ஒரு லைனும் போடணும். சரிங்களா? அதனால் இந்த நடு லைனுக்கு நான் முடிச்சு போடலை. இந்த லைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய நம்ம பேஸ் வந்து 7-8 லைன் போடும் பொழுது நடு லைனுக்கு வந்து நம்ம முடிச்சு போட்டுக்குவோம். நான் வந்து இதில் போடலை. போடுறா இருந்தாலும் போட்டுக்கோங்க. சரியா? இவ்வளோ தூரம் வரைக்கும் பின்னிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டு முடிச்ச வரைக்கும் போட்டுட்டேன். சைடில் இருக்குது இல்லைங்களா ஒயரு, ஃபஸ்ட் லைன் நம்ம கட் பண்ணி விட்டோம்ல, அதையே அளவாக வச்சு இப்போது இந்த லைனும் கட் பண்ணிடலாம். இப்போது கட் பண்ணிட்டேன். இது நம்ம நடு லைனு, இது நம்ம போட்ட ஃபஸ்ட்டு லைன். இந்த சைடில் ஃபஸ்ட்டு லைன் போட்டோம். அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த சைடும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த நடு லைனுக்கும் இந்த பக்கம் ஒரு லைனும் இந்த பக்கம் ஒரு லைனும் வரணும். அதுக்கு வந்து இந்த சைடில் இருக்கு இல்லைங்களா, இப்போ கட் பண்ணி விட்டோம்ல,
அது மாதிரி ஒரு ஒயரை வந்து அளந்துக்கோங்க. அளந்துட்டு இந்த பக்கம் ஒரு லைனு. சரியா? நான் இப்போ போட்டுட்டு காட்டுறேன். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பேஸ் வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய பேஸ்கெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் அந்த பேஸில் வந்துட்டு இந்த லைனையும் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இந்த சைடு ஒரு லைன் போட்டேன். இதுக்கும் ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சைடில் இருக்கிற ஒயரை அளந்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டை விட்டுட்டு அடுத்த நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறப்பையும் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுக்கு முன்னாடியே நம்ம முடிச்சிடணும். அதாவது லாஸ்ட் நாட்டில் வர ஒயரை அப்படியே வந்து விட்டுறணும். மற்ற இடையில இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம முடிச்சு போடணும். இப்போ இதை நான் போட்டுட்டு காட்டுறேன். இதோட முடிச்சுக்குவேன். முடிச்சுட்டு சைடில் இருக்க ஒயரை அளந்து கட் பண்ணி விட்டுறணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம். இவ்வளோ தூரம் வரைக்கும் நாட் போட்டுட்டு இந்த லாஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயரில் போடாமல் சைடில் இருக்க ஒயரை அளந்து கட் பண்ணி விட்டுறணும். ஓகேவா? அதே போல் இந்த சைடும் இங்கே போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு அதே போல் லாஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு இடையில இருக்கிற ஒயரில் வந்து நாட் போடணும். நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த சைடும் வந்து ஒரு நாட்டை விட்டுட்டு இந்த பக்கமும் ஒரு நாட்டை விட்டுட்டு பின்னிட்டேன். இப்போது டோட்டலாக 1 2 3 4 5 லைன் இருக்குது. அதில் 3 லைன் வந்து சேம் டைப்லேயும் இன்னும் 2 வந்து ஒரு நாட்டு கம்மியாகவும் நான் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் வந்து ஒயர் வந்து கட் பண்ணணும். இப்போது 2 அடி எடுத்துக்கிறேன். 1 அடி 2, சரிங்களா? 2 அடியில் 4 ஒயர் நம்ம கட் பண்ணிக்கணும். பேஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 4 ஒயர் வந்து 2 அடியில் நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 2 அடியில் கட் பண்ணோம் இல்லைங்களா ஒயரு, பேஸ் போட்டதுக்கப்புறம் 2 அடியில் கட் பண்ண ஒயரை இந்த 3 முடிச்சிருக்குல்ல பேஸில் சேமாக நம்ம போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த முடிச்சு நடு முடிச்சு இல்லாமல் இந்த பக்கம் ஒரு நாட்டும் இந்த பக்கம் ஒரு நாட்டும் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த ஒயரை வந்து சொருக்கி விட்டுடணும். அதே போல் அந்த சைடும் 2 ஒயர் வந்து நம்ம சொருக்கிடணும். சரிங்களா? இப்போது இன்னொரு ஒயர் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த நடு லைனுக்கும் இந்தாண்ட சைடு இருக்குது இல்லைங்களா, அந்த லைனில் நம்ம சொருகணும். இப்போ பேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 5 லைன் போட்டிருக்கோம்ல, அதில் வந்து இது வந்து நடு லைனு, இந்த சைடு ஒரு லைனும் இந்த சைடு ஒரு லைனும் சேமாகவே போட்டிருப்போம். அதில் தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகேவா? அதே போல் இந்த சைடும் வந்து ஒரு ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். நடு லைனில் ஜாயின் பண்ண வேணாம், ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ஒரு லைனில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போது 4 சைடும் நான் வந்து ஒரு ஒயர் சொருக்கிட்டேன். ஓகேவா? இப்போது நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போது ஹைட்டில் நம்ம வந்து பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இது வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு தாங்க போடணும். ஏணிப்படி முடிச்சு ஈஸி தான், எந்த இடத்துல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன். 4 சைடும் ஒரு ஒயர் வந்து 2 அடியில் கட் பண்ணி நம்ம சொருகியாச்சு. கொஞ்சமாக ஒயர் விட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு இந்த ஒயரை வந்து நம்ம சொருகி விட்டுருவோம். ஓகேவா? இப்போது ஒவ்வொரு ஒயரோடையும் நாட் போடுங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பின்னிக்கணும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம், இவ்வளோ தூரம் வரைக்கும் போட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு கார்னரு. இப்போ அந்த கார்னர் டேர்னிங்கில் இருக்கோம் நம்ம. இப்போ இந்த பேஸ்கெட்க்கு வந்து கார்னர் டேர்னிங்கில் வந்து நம்ம வந்து ஆம்லா நாட் போடணும். இப்போது இந்த ரன்னிங் ஒயரை வந்து இப்படி மடக்கிக்கோங்க.
இதில் வந்து 3 ஒயர் இருக்கும். நம்ம சொருகின ஒயர் இல்லாமல், இப்போ இது சொருகின ஒயரு, இதை தள்ளிட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கமாக ஒரு ஒயரும் மேல் பகுதி பார்த்த மாதிரி ஒரு ஒயரும் இருக்கும். ஸோ அந்த 3 ஒயருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஆம்லா நாட் போடணும். மடிச்சுக்கோங்க. ஆம்லா நாட் நம்ம ரொம்ப ஈஸி தான் ஆம்லா நாட்டும். இப்போ இந்த ஒயர் சொருகின ஒயர் கிடையாது, இது எல்லாமே கூடையில் இருக்கிற ஒயர் தான். பேஸ் போட்டோம்ல அது. இதில் வந்து ஒரு ஹோலில் மட்டும் விட்டுட்டு இந்த அடியில் கடைசியாக மடக்குனதை வந்து இப்போது டைட் கொடுத்துக்கோங்க. இந்த பேஸ்கெட்க்கு வந்து கார்னர் வந்து இப்படி தான் டேர்ன் பண்ணணும். டைட் கொடுத்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் முடிச்சு வந்துடும். இப்போது நம்ம அடுத்து போட போகிறதும் பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் முடிச்சு தான். இப்போ மறுபடியும் ரன்னிங் ஒயரை மடக்கிக்கோங்க. இப்போ தான் நம்ம இந்த எக்ஸ்ட்ராவாக சுருணும் இல்லைங்களா, அந்த ஒயரை வச்சு நம்ம ஆம்லா நாட் போட போகிறோம். இப்போது இங்கே வந்து இந்த ஒயரு இப்போ நம்ம மேலே போடுறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக சொருக்கியிருக்கோம்ல அந்த ஒயரு. இப்போ பாருங்கள், ஆம்லா நாட் வந்து இங்கே கார்னரில் ஒரு ஆம்லா நாட் போட்டோம். இப்போ ஜாயின் பண்ண ஒயரோட ஒரு ஆம்லா நாட்டு போட்டாச்சு. இப்போ இது வந்து நடு லைனு, நடு நாட்டு ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா அந்த நாட்டு, அதில் வந்து நம்ம நார்மல் நாட்டு தான் போடுறோம். சரிங்களா? இப்போ இதில் வந்து நார்மல் நாட்டு போடணும். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து ஒயர் நடு லைனுக்கும் இந்த பக்கம் ஒரு ஒயரும் இந்த பக்கம் ஒரு ஒயரும் ஜாயின் பண்ணியிருக்கோம். நடுவில் வந்து 2 ஒயர் தான் இருக்கும். ஜாயின் பண்ணதுனால 3 ஒயர் நமக்கு கிடைக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஆம்லா நாட் போட போகிறோம். இப்போ நம்ம அடுத்து போட போகிறது ஆம்லா நாட்டு. ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம மடக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொருகின ஒயரு. இப்போ இதில் வந்து ஆம்லா நாட்டு. ஆம்லா நாட் தெரியல அப்படின்னா நான் வந்துட்டு தனியாக எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது லிங்க் கொடுக்குறேன். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் போடுங்க. சரியா? ஏன்னா இது ஏற்கனவே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சின்ன ஒயரில் நீங்கள் இதில் வந்து போடுங்க. ஓகேவா? இப்போது ஆம்லா நாட்டு போட்டுட்டேன். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சொருகாமலே மேல் நோக்கி ஒரு ஒயர் இருக்கும், சைடில் ஒரு ஒயர் இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து நம்ம ஆம்லா நாட்டு தான் போடணும். இந்த கார்னரே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஒரு ஹோல்குள்ளே மட்டும் விடணும். கடைசியாக மாட்டின ஒயரை 2 ஹோல்குள்ளேயும் விடணும். ஓகே, ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தெரியல அப்படின்னா ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸ்கெட்டில் போடுங்க. நான் ஏற்கனவே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடுறப்போ புதுசாக இதில் அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து மடங்கும் ஒயரு, அதனால தான். இப்போ எல்லாம் டைட் கொடுத்துட்டேன். இப்போது 1 2 ஒரு நார்மல் நாட்டு, இந்த சைடு 2. ஓகேவா? 4 ஆம்லா நாட்டு வருது கார்னரில், நடுவில் மட்டும் ஒரு நார்மல் நாட்டு. இப்போ இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து நார்மல் நாட் போடணும். போட்டுட்டு இந்த கார்னரில் ஒரு 2 ஆம்லா நாட்டு வரும். ஃபஸ்ட்டு இந்த ஒயருக்கும் இந்த ஒயருக்கும் ரன்னிங் ஒயருக்கும் ஒரு ஆம்லா நாட்டு. அடுத்ததாக இந்த ஒயரு நம்ம எக்ஸ்ட்ராவாக சொருகின ஒயரு ப்ளஸ் ஒரு ரன்னிங் ஒயரை வச்சு ஆம்லா நாட்டு. சரிங்களா? இந்த சைடு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பக்கம் போடணும். நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட்டு நாட்டு வரைக்கும் போட்டுட்டேன். இப்போது இந்த சைடு ஒரு ஒயரும் இந்த நாட்லேருந்து வர மேல் நோக்கி இருக்கும். அதாவது இது வந்து ஒரு நாட் கம்மியாக போட்டோம் இல்லைங்களா, அதில் உள்ள ஒயரும் இந்த 3rd நாட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த சைடில் 3 நாட்டு போட்டிருக்கோம்ல, அதில் இந்த பக்கம் இருக்க நாட்லேருந்து வர ஒயரையும் வச்சு ஆம்லா நாட் போடணும். இப்போ இதை மடக்கிக்கிறேன். இப்போ இந்த நாட்டுக்கு வந்து அதில் இருக்க ஒயரை வச்சு தான் நம்ம போடுறோம். நம்ம இப்போ அடுத்து போட போகிற நாட்டில் தான் வந்து ஒரு ஒயர் வந்து எக்ஸ்ட்ராவாக சொருகி ஆம்லா நாட் போடுறோம். சரிங்களா? அது கிளியராக போட்டுக்கோங்க. இப்போ நாட்ஸ் வந்து டைட் கொடுத்துடலாம்.
எல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடணும். ஓகேவா? இப்போது இந்த பக்கம் வந்து ஒன்று ரன்னிங் ஒயரை மடக்கிக்கிறோம், ரெண்டாவதாக அதில் இருக்கிற ஒயரை லூஸாக போட்டுக்கிறோம், தேர்ட் ஒன் வந்து நம்ம ஜாயின் பண்ண ஒயரை தேர்டாக இதில் சுற்றிக்கிறோம். ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். ஓகேங்களா? அடுத்து நம்ம போட போகிறது வந்து நார்மல் நாட்டு, அதுக்கப்புறம் ஆம்லா நாட்டு 2 போடணும். இப்போ அடுத்து போட போகிறது பார்த்திங்க அப்படின்னா நார்மல் நாட்டு. இப்போ அடுத்து வந்து இங்கே ஒரு ஆம்லா நாட்டும் இந்த இடத்துல ஒரு ஆம்லா நாட்டு வரும். இந்த ஒரு ஒயரும் இந்த ஒரு ஒயரையும் வச்சு இப்போது அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் சொருகணும் இல்லையா, அதை தேர்டாக இங்கே போட்டுக்கிறோம். இப்போது நமக்கு குறுகலாக வரும், அது கொஞ்சம் வந்து அகண்ட மாதிரி பேஸ் வரணுங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒயர் சொருகிறதும் சரி, ஆம்லா நாட் போடுறதும் சரி. ஓகேவா? சைடு ஒரு ஆம்லா நாட்டு நான் இப்போ போட்டுட்டு காட்டுறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த நாட் இப்போ இந்த இடத்துலையும் வந்து ஆம்லா நாட் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ண நாட் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போடலாம். சின்னதாக ஒயர் விட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம பின்னிட்டு வந்த லைனில் அப்படியே சொருகி விடுங்க. எப்போதுமே நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போடுவோம்ல, அது போல் நம்ம போட வேண்டியதான். இது வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டால் தான் இந்த பேஸ்கெட் வந்து அழகாக இருக்கும். ஸோ வந்து இதுக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு கண்டிப்பாக போடணும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை வந்து லூஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை அப்படியே தூக்கி விட்டுட்டு இப்போ ரன்னிங் ஒயரை வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்து இப்போ நம்ம தூக்கி விட்டோம்ல, அந்த கேப்புக்குள்ளே கொடுங்க. கொடுத்து இந்த ஒயரை வந்து இந்த கேப்பில் கொடுத்து எடுத்துருங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸி தான், ஒவ்வொரு லைன்லேயும் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ டைட் கொடுத்துடலாம் நம்ம. இப்போது நம்மளோட ரன்னிங் ஒயர் வந்து அந்த நாட்டுக்கும் பின் சைடு இருக்கும், அதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வாங்க. கொண்டு வந்து இப்போது நார்மல் நாட்டு இங்கே போடணும். சின்ன பேஸ்கெட்டாக தான் வரும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு இந்த பேஸ்கெட் வந்து கரெக்டான அளவாக இருக்கும், சின்னதாக. சரியா? இப்போ ரெண்டாவது லைன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த இவ்வளோ தூரம் வரைக்கும் பின்னிட்டு காட்டுறேன். இந்த ஆம்லா நாட் போடணும் இல்லைங்களா, அந்த இடம் வரைக்கும் நான் பின்னிட்டு காட்டுறேன், இந்த நாட் வரைக்கும், இது வரைக்கும். இப்போது இந்த கார்னரில் வந்து இந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா, இது வந்து நேராக தான் வரும். ஸோ அதில் வந்து நார்மல் நாட்டு, அதாவது ஆம்லா நாட்லேருந்து ஒரு ஒயர் வருது இல்லையா, 2 ஒயர் வரும் ஆம்லா நாட்லேருந்து. அதில் இந்த சைடு ஒயரை விட்டுட்டு இதுக்கு மேல் நோக்கி வருது இல்லைங்களா ஒயரு, இதில் வந்து நம்ம வந்து நார்மல் நாட் போடணும். ஆனால் இங்கே வந்து ஆம்லா நாட் வரும். இந்த ஆம்லா நாட்லேருந்து ஒரு ஒயர் வரும், அதே போல் இந்த ஆம்லா நாட்லேருந்தும் ஒரு ஒயர் வரும். ஸோ இதை வச்சு ஒரு ஆம்லா நாட்டு நம்ம போடணும். அதாவது 2 நாட்டுக்கு இடையில ஒரு நாட் வந்து ஆம்லா நாட்டாக வரும் நமக்கு. ரெண்டு நாட்டுக்கு இடையில ஒரு ஆம்லா நாட்டு வந்துச்சு. இப்போ இதுக்கப்புறம் எல்லாமே வந்து நார்மல் நாட்டு தான். ஒரு நார்மல் நாட்டு, 2 3 போட்டுட்டு இந்த 2 ஆம்லா நாட்டுக்கும் இடையில ஒரு ஆம்லா நாட்டு வரணும். இத்தனை நார்மல் நாட்டு போடுறேன். இந்த வரிசையில் வந்து இந்த சைடு ஒரு ஆம்லா நாட்டு, இந்த சைடு ஒரு ஆம்லா நாட்டு தான் வரும் நமக்கு. மீதியெல்லாம் வந்து நார்மல் நாட்டாக தான் வரும். ஓகேவா?
இப்போ இது வந்து ஆம்லா நாட்டு, ஏன்னா இந்த ஆம்லா நாட்லேருந்து ஒரு ஒயர் வருது, இந்த ஆம்லா நாட்லேருந்து ஒரு ஒயர் வருது. ஸோ இதை வச்சு இங்கே ஒரு ஆம்லா நாட்டு. ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் நாட்டு, இது வரைக்கும் நார்மல் நாட் போட்டுட்டு இந்த கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா இதுவும் கூட நார்மல் நாட்டு தான். இந்த ஆம்லா நாட்லேருந்து ஒரு ஒயரும், இந்த ஆம்லா நாட்லேருந்து ஒரு ஒயரும், இந்த இடத்துல நமக்கு ஒரு எக்ஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆம்லா நாட்டு வரும். மீதி எல்லாமே நார்மல் நாட்டு. அதே போல் இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒரு ஆம்லா நாட்டு வரும். இந்த சைடு நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, 2 நாட்டுக்கு இடையில ஒரு நாட்டு. அதே போல் இந்த சைடும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டேன். அதாவது நம்ம இந்த இடத்துல காட்டினேன் இல்லைங்களா, ஒரு நெல்லிக்காய் நாட்டு, 3 நார்மல் நாட்டு, அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் நாட்டு, அப்படியே அதே போல் இந்த சைடும் நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். இந்த லைன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த ஒயரை வந்து அப்படியே தூக்கி விட்டுக்கோங்க. ரன்னிங் ஒயரு ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு கொண்டு வந்து இந்த கேப்புக்குள்ளே கொடுத்து இப்படி எடுத்து விட்டுடலாம். எடுத்து டைட்டாக முடிச்சு போட்டலாம். ரன்னிங் ஒயர் வந்து இந்த நாட்டுக்கும் பின்பகுதியில் இருக்கும். இதை வச்சு அடுத்து பின்ன போகிறோம். இப்போது இங்கே வந்து 2 நாட்டு வந்து ஆம்லா நாட் போட்டோம். அதுக்கு மேல் லைனில் வந்து ஒரு நாட்டு வந்து ஆம்லா நாட்டு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம எல்லாமே நார்மல் நாட்டாக தான் போடணும். 6 வரிசை போட போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து 1 2 3 4 5 6 வரிசை ஃபுல்லாகவே நார்மல் நாட்டு தான், ஆம்லா நாட் கிடையாது. இந்த பேஸ்லேருந்து 2 லைனுக்கு ஹைட்டில் வந்து 2 லைனுக்கு மட்டும்தான் ஆம்லா நாட்டு. அதுக்கு மேலே ஒரு 6 லைன் வந்து நார்மல் நாட்டு. ஆனால் ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் ஃபினிஷ் பண்ணி போடணும் ஒவ்வொரு லைனும். சரியா? நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து நார்மல் நாட்டு தானே இந்த லைன் ஃபுல்லாக போட போகிறோம். ஸோ அதனால் இந்த 6 லைனும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரைட்டா? இப்போ இந்த 2 சுற்று போட்டதுக்கப்புறம் ஆம்லா நாட் போட்டுட்டு அடுத்து போடுறது நார்மல் நாட்டு. ஓகே, 6 சுற்று போடணும். சரிங்களா? 6 லைன் நமக்கு நார்மல் நாட்டில் வரணும்.